தத்துவத்துக்கும் ஒரு ஐடியாலஜிக்கும் சில பலவீனங்கள் உண்டு. இஸ்லாத்தை தவிர எல்லா தத்துவத்துக்கும் சில பலவீனங்கள் உண்டு. டெமோக்ரஸிக்கும் சில பலவீனங்கள் இருக்கிறது. 49% பேர் ஒரு கட்சியை ஆதரித்தாலும் 51% பேர் ஒரு கட்சியை ஆதரித்தால் அவன்தான் 5 வருடம் ஆட்சியில வந்து உட்காருவான், அவன் நினைத்ததை எல்லாம் சாதிப்பான். இதுதான் தல விதி. இதுதான் டெமோக்ரஸியினுடைய பலகீனம். இந்த 49% மக்கள், அதாவது மக்கள் தன்னுடைய சரிபாதி மக்கள் கருத்து புறக்கணிக்கப்பட்டு போய்விடும், ஏற்றுக்கொள்ளவே படாது. இன்றைக்கு இந்தியாவில் 20% இருக்கின்றார்கள் முஸ்லீம்கள். 18 வச்சுக்கிடுங்க, 15 என்றே வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை கோடி இருப்போம்? 25 கோடி இருக்கலாம். இந்த 25 கோடி மக்கள் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் ஒழுங்கான பிரதிநிதித்துவம் கிடையாது. முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப நீதிபதிகள் கிடையாது. முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. பியூரோகிரசியில் ஆள் கிடையாது. இப்படி புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விளையாட்டுத்தனமாக இந்த அரசியலை பார்க்கின்றார்கள்.